24/7 நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. கோவை மாநகராட்சி நிர்வாகம் விதித்துள்ள 100% சொத்து வரி உயர்வை கண்டித்தும் சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யும் உரிமையை வழங்கியிருப்பதை கண்டித்தும் திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவை மாநகர காவல்துறையின் தடையை மீறி கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். நடைமுறைப்படுத்தும் அதிகாரிக்கும் தேவையான பணம் வந்தாச்சு. கோவை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட 100% சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யும் உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியிருப்பதை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காவல்துறையிடம் கேட்கப்பட்டது. ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சொத்து வரி மற்றும் சூயஸ் விவகாரங்களை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அக்டோபர் 10ஆம் தேதி இன்று கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டது. நேற்று இரவு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காவல்துறை தடையை மீறி இன்று ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சூயஸ் நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தினை திரும்ப பெற வேண்டும், 100% சொத்து வரியினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பேட்டியளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், சொத்து வரி உயர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், தமிழக அரசும் சேர்ந்து 100% சொத்து வரி உயர்வினை செய்து அந்த வரி உயர்வு காரணமாக கோவையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஓராண்டு காலமாக எங்களது கழக தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கோவையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களது தோழமை கட்சியினர் அனைவருமே இதை எதிர்த்து கடுமையாக போராடி வருகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சூயஸ் என்ற வெளிநாட்டு நிறுவனத்திற்கு, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு 26 ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது கழகத் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஒப்பந்தம் வெளியான உடனேயே கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். அந்த சூயஸ் நிறுவனம் பொலிவியா நாட்டிலே, பல்வேறு உலக நாடுகளிலே விரட்டியடிக்கப்பட்ட, பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாகும். ஆகவே அந்த நிறுவனத்தை உடனடியாக, அந்த நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அறவழியிலே நாங்கள் போராடி வருகிறோம். இன்றைக்கு அறவழியிலே போராடுவதற்காக காவல்துறையிடத்தில் அனுமதி கேட்டிருந்தோம். அவர்கள் அறவழி போராட்டத்தை அனுமதிக்கவில்லை. ஆகவே தடையை மீறி நாங்கள் போராடி இருக்கின்றோம். கோவை மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக அந்த வெளிநாட்டு நிறுவனத்தோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை, உடனடியாக சூயஸோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். அதை போலவே கோவையிலே 100% வரி உயர்வு, கோவையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 2017 ஒரு வரி சீராய்வு என்ற முறையில் ஒரு வரி உயர்வு பண்ணியிருந்தாங்க. 2008 பண்ணியிருக்கு. ஆகவே தொடர்ந்து கோவை மக்கள் பாதித்து வருகிறார்கள். ஆகவே உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மட்டுமல்ல, தொடர் போராட்டங்களை நாங்கள் விரைவில் அறிவிப்போம். இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.